வரதாஜி இப்போ மீடியா கொஞ்சம் வழி விட்டுருங்க தயவுசெய்து. வரதாஜி பார்க்குறீங்களா? வரதாஜி ஓடியா லைவ்ல இருக்கும். ஆமாம் லைவ்ல இருக்கேன். ரிமோட்ல எடுக்க சொல்லு. லைவ்ல தான் இருக்கேன். ஆமா கொஞ்சம் பின்னாடி வந்தனா நீங்க உட்காந்தா என்னன்னா நோ எப்படி வெளில வந்துருங்க. நம்மளே வந்து நெருக்கிட்டு எப்படி தெரியும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி 16 கோடி உறுப்பினர்களோடு உலகத்திலே மிகப்பெரிய கட்சியாக விளங்குவதற்கும் ஐயா வாஜ்பாய் அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பொற்கால ஆட்சியை இந்த தேசத்திற்கு கொடுப்பதற்கும் அடிப்படை காரணமாக விளங்கிய நம்முடைய முதுபெரும் மூத்த தலைவர், இன்றைய வெற்றிக்கெல்லாம் அடிப்படையாக விளங்கிய தலைவர் ஐயா தீன்தயாள் பண்டிட்ஜி அவர்களுடைய 105வது பிறந்தநாள் விழா இன்று இந்தியாவெங்கும் கொண்டாடப்படுகிறது. இந்த நன்னாளில் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்கு வருகை தந்திருக்கிற மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களே, நமது மாநில இணை பொறுப்பாளர் பொங்கலட்டி சுதாரெட்டி அவர்களே, இங்கு வந்திருக்கிற துணைத் தலைவர்கள், மாநில அணிப்பிரிவு தலைவர்கள், மாநில செயலாளர்கள் அனைவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இன்று சிறப்பாக அவருடைய புகழை எடுத்துரைக்க பொங்கலட்டி சுதாகர் ரெட்டி, பொங்கலட்டி என்பது அவருடைய குடும்ப பெயர். பொங்கலேட்டி சுதாகர் ரெட்டி, பொங்கலேட்டி என்பது அங்கே ஆந்திராவிலே குடும்ப பெயர். அது ஒரு வலிமையான குடும்பம். பொங்கலேட்டி என்றாலே ஆந்திராவிலே பரபரப்பு இருக்கும். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற ஐயா பொங்கலேட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் முதலில் அரசியல் வாழ்க்கையை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியாகவும், இளைஞர் அணியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராகவும், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய ஆந்திர மாநில செயலாளராகவும் ஏறத்தாழ ஒரு 25 ஆண்டு காலம் அதில் பணியாற்றி, நரசிம்மராவ் ஐயா அவருடைய காலகட்டத்தில் பிரதமராக இருக்கிற பொழுது அமெரிக்காவிற்கு இளைஞர்கள் மாநாடு நடக்கிறது. உலகம் முழுவதிலிருந்து பல்வேறு அரசியல் கட்சி இளைஞர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதிலே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஐயா பொங்கலெட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் கலந்து கொள்கிறார். அதே மாநாட்டில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அங்கே கலந்து கொள்கிறார்கள். ஏறத்தாழ 40 நாட்கள் நமது ஐயா பிரதமர் அவர்களோடு தனிப்பட்ட நண்பராக, அவர் காங்கிரசிலிருந்து வந்திருக்கிறார், நமது பிரதமர் பிஜேபியிலிருந்து வந்திருக்கிறார், அவரோடு பழகி நட்பு பாராட்டி அவருடைய சிந்தனைகள் எல்லாம் பெற்றுக்கொள்கிற வாய்ப்பு நமது ஐயா ரெட்டி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்து ஆந்திராவிலே ஸ்டேட் பேங்கோட டைரக்டராக இருந்திருக்கிறார், சுற்றுலாத்துறையுடைய தலைவராக இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு பாஜகவில் இணைந்து அகில இந்திய கோர் கமிட்டியில் இருந்திருக்கிறார். இன்றைக்கு மாநில பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். அதை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். மிக மிக சுறுசுறுப்பானவர். 8 மணினா 7:50க்கு வந்துருவாரு. தமிழ்நாடு ஊரா சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கு நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலே மிகப்பெரிய வெற்றியை பிஜேபிக்கு வீழ்த்தி தர வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கிற அவரை வருக வருக என்று வரவேற்று, அவர் தீன்தயாள் பண்டிட்ஜி அவர்களை பற்றி முதலில் ஒரு புகழுரை ஆற்றுவார், மெமரபிள் ஸ்பீச். தென் நம்ம அண்ணாமலைஜி அவர்களும் ஐயா அவர்களை பற்றி புகழுரை ஆற்றி அனைவரின் சார்பிலும் மனதில் செய்வார்கள். இன்றைக்கு நமது முன்னாள் தலைவர் எலா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுடைய நினைவு நாள் 14ஆம் நினைவு நாள். அவரையும் நான் இன்றைக்கு மலரஞ்சலி செய்து போட்டுள்ளோம்.
இது முடிந்துட்டு தொழில்பிரிவு சார்பாக இல்லம் வெல்வம் இல்லம் செல்வம் உள்ளம் வெல்வம் நிகழ்ச்சியோட அந்த வெப்சைட் கான்டெக்ட் தொடங்கும். Sorry to everybody, just I am in the LKG first class stage in learning. மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்களே, மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் ஸ்ரீ கேசவ் விநாயகன் அவர்களே, மாநில நிர்வாகிகளை, மாவட்ட நிர்வாகிகளை மற்றும் அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் நமது கட்சியை துவங்கிய உத்தம தலைவர்களில் ஒருவரான தீனதயாள் உபாத்யாய அவர்களுடைய 105வது நினைவு நாள். எளிமையானவர், தனது கொள்கையில் பிடிப்பானவர், தேச அவர் காட்டிய வழியில் நாமும் பயணிப்போம், வெற்றி பெறுவோம், பாரத அன்னையை உலகில் வல்லரசாக்குவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Today is the very auspicious day. The man of the humanity, man of vision, man of dynamism, man of commitment, conviction, dedication, devotion. The name is Pandit Deenadayal Upadhyaya ji. I am paying my respects. May his soul rest in peace. Today is his birthday, 105th birthday, like that anniversary of Jana Krishnamurti. At this auspicious occasion, I am conveying, because it is a part of the program of Seva Samarpan Abhiyan, in connection with our beloved Prime Minister, global leader, Narendra Modi ji's birthday celebrations, 17th September to October 7th. As part of that, we are organizing this program at Kamalalaya, Tamil Nadu BJP office under the leadership of Sri Annamalai ji and all office bearers who are present here. This is very important occasion. One must remember, this is the guide and philosophy and vision. Whoever reads Deendayal Upadhyaya ji's life history, how he has dedicated himself to the nation building, to the integrity and sovereignty and unity as a Bharat Mata son, great son of Bharat Mata. That is the reason we are nook and corner of the country, Kashmir to Kanyakumari. Today we are visiting various areas, including polling booth level, with the tree plantation programs and other programs, so many programs. Yesterday also school children participated in speech competition like that. Narendra Modi ji, how he is tackling global scenario. You are watching in America, the way he is getting a response and reception and affection among the people of America and also the NRIs of America. We are proud of our Prime Minister. At this juncture, I don't want to politicalize the thing, but I am sorry to say, the Congress party or DMK or opposition parties, only they are having the political agenda with vested interest, with an ulterior motive. They are maligning the image of our beloved Prime Minister and NDA government, good governance, because they have not done anything. Last 75 years now, we are celebrating Azadi Ka Amrit Mahotsav. But unfortunately, so many issues, pending issues, left by Congress rule and others, solved by the dynamic and visionary leadership of our Narendra Modi ji, the path shown by Deendayal Upadhyaya ji, Shyam Prasad Mukherjee ji, great Atal Bihar Vajpayee ji, our all veteran leaders are for the people, by the people, of the people. Country is the first for Bharatiya Janata Party. Party is next,
person is lost, but other parties' personal benefits are first, second party, country lost. That is the sorry state of affairs of the opposition party. In this regard, I don't want to take much of your time. We are proud to be in the Bharatiya Janata Party. We are feeling a proud being the members of the Bharatiya Janata Party. We are under the leadership, dynamic leadership of Prime Minister Narendra Modi ji, who is moving forward with vision to make India Atmanirbhar Bharat, self-reliant Bharat, vocal local Bharat, make in India Bharat. Everywhere, everybody is taking example of his leadership, how he is tackled the India fights Corona, or developing aspects, welfare aspects, various things, including Tamil Nadu. There is no partisan attitude. 7,42,000 crores have been given for the all-round development of Tamil Nadu. Like that, so many developmental things are going ahead. That is the reason people are loving him. Now also recently survey, 70% of the voters elected him as the global leader among the top 13 global leaders. Our Indian Prime Minister stood first. That is the great proud thing for all of us. And we'll move forward with, because of Deen Dayal Upadhyay ji, the pillar of our Janasangh at that time, and Vajpayee ji, they are all Shyam Prasad Mukherjee ji, all that stood for the country's sake. Nobody is having any personal interest. For our Prime Minister, country is his own family. 24/7 is working, no holiday, no disease. That is the visionary and action-oriented Prime Minister with a Pradhan Sevak spirit. He is working. That is why I don't want to further take up your time. Talaivar has to speak. Anyway, I am conveying my best wishes on this occasion of his birthday, or Deen Dayal Upadhyay ji. Thank you very much. Nandri, Vanakkam, Romba Santosham.